ஹாய் கைஸ், நான் தான் சென்னை. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஆர்டி. ஓகேவா? இந்த ஆர்டின்னு என்னன்னே தெரியல சார். பட் அது எல்லாருக்குமே அப்ளை பண்ண சொன்னாங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு தெரியும். பட் இப்போ புதுசா வந்து ஆர்டி வந்து விட்டுருக்காங்க. ஓகேவா? ஆர்டி வந்து எப்படி அப்ளை பண்ணுவாங்க, 22ஆம் தேதியிலிருந்து விட்டுருக்காங்க. 11 மணில இருந்து அது மே மாசம் 20ஆம் தேதி என்னவோ முடிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பட் அதுக்குள்ள நம்ம அப்ளிகேஷன் போடுறதால அதுல ஒரு சில பேருக்கு நிறைய டவுட்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஆர்டி அப்ளை பண்ணலாமா வேணாமா, அதுதான் இந்த டாபிக். ஓகேவா? சரிங்க சார், ஆர்டி அப்ளை பண்றதுல நம்மளுக்கு என்ன பலனு, அது என்ன டிசப்பாயிண்ட், அதையும் பார்க்கலாம். சரிங்களா? பலன் நம்மளுக்கு அதுல என்ன கெயின் அப்படின்னா, ஆர்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிரைவேட் ஸ்கூல்ல வந்து, ஓகேவா, உங்க ரிலேட்டடா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல உங்க தாலுகாவிலயோ இல்ல உங்க வில்லேஜ் பக்கத்துல இருக்க பிரைவேட் ஸ்கூல்ல வந்து ஆர்டி எலிஜிபிள் இருந்தது அப்படின்னா, இந்த சிபி ஸ்கூல் வந்து எலிஜிபிள் கிடையாது, மற்ற ஸ்கூல் எல்லாமே எலிஜிபிள். ஓகேவா? அதுல வந்து எலிஜிபிள் இருந்தது அப்படின்னா அந்த ஸ்கூல்ல வந்து உங்க பிள்ளைங்களை வந்து நீங்க படிக்க வைக்கலாம். ஓகேவா? அதுக்காக தான் இந்த ஆர்டி. சரிங்க சார், அந்த ஆர்டி அப்ளை பண்றதுக்கு யாராருக்கெல்லாம் எலிஜிபிள்னு கேட்டீங்க அப்படின்னா இதுல வந்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த டேட்டுக்குள்ள இருக்கவங்க தான். ஓகேவா? எல்கேஜிக்கு இந்த டேட்டுக்குள்ள இருக்கணும், அதுவே 1ஆவதுக்கு இந்த டேட்டுக்குள்ள இருக்கணும். அதே மாதிரி 1ஆவது வந்து மோஸ்டா இப்ப நிறைய ஸ்கூல்ல வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. அதனால எல்கேஜி மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? எல்கேஜி மட்டும் நீங்க அப்ளை பண்ணுங்க, அது வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? பட் அந்த எல்கேஜிலே வந்து யாராருக்கெல்லாம் ரொம்ப கிடைக்கும் அப்படின்னா அதுல வந்து நிறைய கேட்டகரிலாம் இருக்கு. ஓகேவா? அதுல ஒரு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒரு 30 பேரு இல்ல 10 பேரு அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க அலோகேட். அந்த அலோகேட்குள்ள லிஸ்ட்ல வரும் அப்படின்னா அவங்க உங்களுடைய கேட்டகரியை பொறுத்து அவங்க எடுப்பாங்க. ஓகேவா? ஒரு சில பேர் டிசபிள் கேட்டகரியில இருக்கு, இல்ல டிசபிள் ஹெச்வில ரொம்ப தொற்று வந்தவங்க அந்த மாதிரி இருக்கும், இல்ல எம்பிசி எஸ்டி அந்த மாதிரி ரிலேட்டடா கேஸ்ட் ரிலேட்டட்ல வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணாங்க. ஓகேவா? பட் அதுக்கு எலிஜிபிள் ஆகுமோ இல்லையன்றதை தாண்டி நம்ம வந்து அப்ளை பண்ணலாமா வேணாமன்னா அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு ஒரு பயனுள்ளது தான். ஏன்னா பிரைவேட் ஸ்கூல்ல நம்மளால வந்து மொத்த ஃபீஸும் கட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதுவே இந்த மாதிரி ஆர்டில போடுறதால நமக்கு ஃபீஸ் வந்து கம்மியா வரதால நம்ம பசங்களும் ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்க பசங்களும் வந்து அதில் படிக்கலாம். ஓகேவா? அதுக்காக தான் இந்த ரிலேட்டடுக்கான இது வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்க சார், இது அப்ளிகேஷன் போடும் போது நிறைய டவுட் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. ஓகேவா? பட் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷத்துல இருக்க மட்டும் பசங்களை வந்து சேர்க்கலாம், பட் அது எந்த வயசுக்குள்ள இருந்தா தான் உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அதை காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஏஜுக்குள்ள இருக்குங்களா? ஓகேவா? எல்கேஜிக்கு இந்த ஏஜுக்குள்ள இருந்து இந்த ஏஜுக்குள்ள இருக்கணும், பட் அதுவே அதுக்குள்ள இருக்கவங்களுக்கு மட்டும் தான் அது எலிஜிபிள் எல்கேஜி. ஓகேவா? நீங்க டேட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அந்த அப்ளிகேஷன்ல மென்ஷன் பண்ணிட்டாங்களே உங்களுக்கு கீழே அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ப்ரொவைட் ஆகும். 1ஆவதா காமிக்கும் இல்ல எல்கேஜி, இது ரெண்டு மட்டும் தான். பட் 1ஆவது வந்து இப்ப நிறைய ஸ்கூலுக்கு அக்செப்ட் பண்ணி மாட்டாங்க, அதனால 1ஆவது விட்டுருங்க. எல்கேஜிக்கு நீங்க உங்க டேட் ஆஃப் பர்த் போட்டோன்னே வந்தது அப்படின்னா ஓகே, அப்படி வரல அப்படின்னா நீங்க அப்ளை பண்ண முடியாது. பட் அது அப்ளை பண்றது உங்களுக்கு வேஸ்ட். ஓகேவா? சரிங்க சார், இது ஏஜ் ரிலேட்டட் நம்ம பார்த்தாச்சு. பட் எனக்கு வந்து எங்களுடைய ஊருக்கு பக்கத்துல இருக்க ஸ்கூலுக்கு தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னோட ஊரு பார்த்தோன்னா 10 கிலோமீட்டர் இருக்கு, மற்ற அந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு சார். அங்கெல்லாம் போடலாம்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயம், இது எல்லாருக்குமே ஒரு இது. ஓகேவா? ரொம்ப பக்கத்துல இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணா அங்க போர் ஃபேமிலி இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஸ்கூல்ல பொறுத்த வரைக்குமே ஒரு சிட்டி சைட்ல தான் ஸ்கூலே இருக்கும். ஓகேவா? ரொம்ப வில்லேஜ் எல்லாம் வந்து இருக்கிறது ரேர் தான். அதனால நம்ம என்ன பண்ணோம், ஒரு வில்லேஜ் பீப்புளா இருந்தாலுமே அது 5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் இருந்தாலும் அந்த ஸ்கூல்ல அவங்க வர வேன், அந்த ஸ்கூல்ல இருக்க வேன் வந்து நம்ம ஊருக்கு வருதான்னு செக் பண்ணிங்க. ஓகேவா? அந்த ஸ்கூல்ல இருக்க வேன் நம்ம ஊருக்கு வருது அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா? பட் எதனால அப்படிங்கன்னா 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு சார், அது எப்படி சார் அப்ளை பண்ணலாம் கேட்டீங்கன்னா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான் அவங்க கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ். பட் 1.5 கிலோமீட்டர் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா நம்ம இதில் அப்ளை பண்றதுல என்ன சொன்னா நிறைய அப்ளிகேஷன் நம்ம பக்கத்துல இருக்குங்க எல்லாருமே ரிச் ஃபேமிலி, ஒரு சிட்டிக்குள்ள இருக்காங்களே, ஒரு நார்மல் பீப்புள் இல்லாம கொஞ்சம் ஹையர் பீப்புளா தான் இருப்பாங்க. ஓகேவா? ரொம்பவும் லோவா இல்லாம கொஞ்சம் நார்மல் ரேஞ்சுக்கு மேல இருப்பாங்க. அதுக்காக தான். பட் இந்த மாதிரி லோல பாத்தீங்கன்னா நம்ம மிடில் கிளாஸ் நமக்கு வில்லேஜ்ல இருக்கவங்க தான். அதனால அந்த வேன் வந்து ஸ்கூலோட வேன் நம்ம வில்லேஜுக்கு வருது அப்படின்னா நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? பட் அதனால நீங்க இத்தனை கிலோமீட்டர் இருக்கு அதான் வந்து பார்க்க வேண்டிய அவசியம், தூரம் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எங்க போனாலுமே அப்ளிகேஷன் வந்து நீங்க அப்ளை இ-சேவை மையத்தில் கொடுத்தாலும் சரி, இல்ல ஏதாவது ப்ரௌசிங் சென்டர்ல போய் நீங்க அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணிட்டு அந்த ப்ரூஃப்லாம் எடுத்துட்டு போய் அந்த ஸ்கூல்ல கொடுத்தீங்கன்னா வேகன்சி இருந்தா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பட் ஸ்கூல்ல பொறுத்து. ஓகேவா? இந்த கிலோமீட்டர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, நீங்க அதை வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். பட் ஏன்னா நம்ம வந்து இது வந்து என்னோட கருத்தா சொல்றேன் நான். ஓகேவா? பட் அவங்க கொடுத்துக்கிறது அதுதான். பட் அந்த ஸ்கூல்ல அக்செப்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நீங்களும் அப்ளை பண்ணிட்டு போய் அந்த ஸ்கூல்ல அப்ளிகேஷன் கொடுங்க. ஓகேவா? சரி,
அடுத்தது என்ன அப்படிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் இது என்ன அப்படின்னா இந்த ஸ்கூல் பாத்தீங்கன்னா எனக்கு ஷோவே ஆக மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட். ஓகேவா, பட் இந்த ஸ்கூல் எப்படி ஷோ ஆக மாட்டேங்குது, அது எதனா காரணம், நம்ம ஷோ பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஸ்கூல் பாத்தீங்கன்னா ஒரு எனக்கு சந்தைப்பேட்டையில ஸ்கூல் இருக்கு. ஓகேவா, இப்ப சந்தைப்பேட்டையில ஸ்கூல் இருக்கு அப்படின்னா என்னோட ஊர் வந்து நான் இப்ப வடியங்குப்பத்துல இருக்கேன். அங்க சந்தைப்பேட்டையில ஸ்கூல் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கூலுக்கும் என்னோட ஊருக்குமே 10 கிலோமீட்டர் டிஃபரெண்ட். ஓகேவா, ஆனா அங்க இருந்து ஸ்கூல்ல இருந்து பஸ் எல்லாம் வருது. இப்ப நான் அப்ளை பண்ண போறேன். பட் அங்க போய் செக் பண்ண பாத்தீங்கன்னா நம்ம வில்லேஜ் கொடுக்கறதால அங்க ஸ்கூல் காமிக்கலன்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு அந்த மேப் காமிக்கும். ஓகேவா, அந்த அட்ரஸ் கோட் ஃபில் பண்ற இடத்துல மேப் காமிக்கல. இந்த மேப்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே சேவ் பண்ற இடத்துல இருக்கு பாருங்க, கிளிக் ஏர்னு சொல்லி. இந்த கிளிக் ஏர் இருக்குல்ல, அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு நீங்க மவுஸ் எடுத்துட்டு போயிட்டு அந்த மேப்குள்ள இப்ப சந்தைப்பேட்டையில தான் அந்த ஸ்கூல் இருக்குன்னு சொன்னேன். 10 கிலோமீட்டர் இருக்கு. நம்ம ஊருக்கு காமிச்சுன்னா அந்த ஸ்கூல் காமிக்காது. அப்ப என்ன பண்ணா சந்தைப்பேட்டைன்னு மென்ஷன் பண்ணும். ஓகேவா, மேல கொடுக்குற அட்ரஸ்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த அட்ரஸ்ல வந்து உங்களுடைய வில்லேஜ் நேமோட உங்களுடைய போஸ்ட் நேமோட உங்களோட அட்ரஸ் ஃபில்அப் பண்ணீங்க. பட் அதுல நீங்க ஃபுல்லப் பண்ண உடனே கீழே வந்து ஷோ ஆகும். பட் ஆனால் நீங்கள் அதில் வந்து அதனால வந்து எதுவும் பண்ணணும், நீங்கள் கீழே வந்து அந்த மேப்பில் வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. அப்போ என்ன பண்ணணும், மேப்பில் வந்து உங்கள் மவுஸ் எடுத்துகிட்டு போயிட்டு சந்தைப்பேட்டைன்னு எங்கன்னு லொக்கேஷனை ஜூம் பண்ணி அந்த இடத்த கிளிக் பண்ணிட்டு கீழே கிளிக் ஏர்ன்றதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அட்ரஸ் வந்து மென்ஷன் ஆகும். ஓகேவா, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் மேப்ல வந்து கிரியேட் மவுஸால வந்து எந்த இடத்த வேணும்ன்றது இப்பலாம் இல்ல ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றவங்க பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல ஒரு இது இருக்கும், ஒரு மார்க் பண்ற பிளேஸ் மாதிரி இருக்கும். அந்த மார்க், அந்த ப்ளூ கலர்ல இருக்கிற மார்க் எடுத்துட்டு போயிட்டு நீங்க எந்த பிளேஸ்ல வேணுமோ அந்த பிளேஸ்ல. ஓகேவா, இப்போ நீங்க ஒரு ஸ்கூல் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிற லொகேஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ நான் சந்தைப்பேட்டைனா சந்தைப்பேட்டையில இருக்கிற பக்கத்துல தான் இருக்கிற ஸ்கூல் எல்லாம்னா சந்தைப்பேட்டை மென்ஷன் பண்ணா அந்த ஊர்ல என்னென்ன ஸ்கூல்லா இருக்கோ அது எல்லாமே காமிக்கும். இப்போ ஒரு திருக்கோயிலூர் இருக்க ஸ்கூல்ல காமிக்கணும்னா சந்தைப்பேட்டையில போட்டா காமிக்காது திருக்கோயிலூர் ஸ்கூல். அப்ப என்ன பண்ணா திருக்கோயிலூர் மென்ஷன் பண்ணும். அப்ப அந்த ஸ்கூல் இருக்கிற பக்கத்திலேயே வந்து நீங்க மேப் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேவா, அந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஏர்னு கொடுத்தீங்கன்னா, பட் நீங்க கிளிக் ஏர் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தவனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல இருக்கிறது கரண்ட் அட்ரஸ், கீழே இருக்கிறது லொகேஷன் அட்ரஸ். ஓகேவா, 2 அட்ரஸ் காமிக்கும். அதனால நீங்க அந்த அட்ரஸ் இருக்கிறத பார்த்து பயப்பட வேணாம். பட் நீங்க அதுல வந்து மென்ஷன் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஸ்கூல் வந்து ஷோ ஆகும். ஓகேவா, இதனாலதான் நிறைய பேருக்கு வந்து ஸ்கூல் ஷோ ஆக மாட்டேன்னு சொல்றாங்க. நீங்க மேல உங்க வில்லேஜ் அட்ரஸே கொடுத்துட்டு நீங்க போய் கொடுத்து ஓகே பண்ணி சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்கூல் வந்து காமிக்காது. அது பக்கத்திலேயே ஸ்கூல் பக்கத்திலேயே இருக்கவங்களுக்கு வந்து ஷோ ஆகும். பட் நாம வந்து ஸ்கூல்ல விட்டு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தூரமா இருக்கிறோம், நமக்கு காமிக்கணும் அப்படின்னா அப்ப அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு ஊரை வந்து செலக்ட் பண்ணும். ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளே இல்ல ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு ஊரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு மேப்ல கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கூல் வந்து ஷோ ஆகும். ஓகேவா, இது நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். பட் நீங்க செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு 100% ஒர்க் ஆகும். ஓகேவா, அடுத்தது என்ன கேட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ல வந்து நம்ம நேம் எடிட் பண்ணணும் சார். நான் ஃபாதர் நேம் மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதோடைய குழந்தை நேமே மிஸ்டேக் பண்ணிட்டேன், அந்த மாதிரி நேமோ இல்ல அட்ரஸோ வந்து நான் எடிட் பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா நீங்க அப்ளிகேஷனை ஃபைனல் சப்மிட் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நீங்க ஃபைனல் சப்மிட் உங்களுடைய ஸ்கூல் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிட்டு கீழே வந்து சப்மிட் கொடுக்காம ஃபைனல் சப்மிட் கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் நீங்க எது வேணா மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா, உங்களோட நேம் இருந்தாலும் சரி, இல்ல ஒரு டேட் ஆஃப் பர்த் அப்பாவோட நேம் இருந்தாலும் சரி, இல்ல ஆதார் கார்டோ இல்ல டாக்குமெண்ட் வச்சு டாக்குமெண்ட் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். பட் அந்த ஃபைனலா சப்மிட் பண்ணாம இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து அதை வந்து நீங்க எடிட் பண்ண முடியும். ஓகேவா, ஃபைனல் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்க எடிட் பண்ண முடியாது, அவ்வளவுதான் அப்ளிகேஷனே. ஓகேவா, பட் நல்லா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நீங்க ஃபைனல் சப்மிட் கொடுக்கும்போது கூட ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் பேக் போய் நீங்க எடிட் பண்ணீங்க. ஃபைனல் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால எடிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களே மென்ஷனும் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, அதனால எடிட் பண்ணணும் ஆசைப்படுறவங்க பட் ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா அந்த அப்ளிகேஷனை ஃபைனல் சப்மிட் பண்ணாம அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். பட் நீங்க அப்பப்போ லாகின் பண்ணினா எந்த இதெல்லாம் நீ ஸ்டெப் முடிச்சுக்கலாம் அந்த ஸ்டெப்லாம் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. பட் எதுவும் பிரச்சனையும் இருக்காது. ஓகே, அதனால நீங்க எடிட் பண்ணணும் அப்படின்றவங்க ஃபைனல் சப்மிட் பண்ணாம இருந்தா நீங்க வந்து அதை எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, சரிங்க சார். அடுத்தது என்ன அப்படிங்கிறீங்கன்னா இந்த ஸ்கூல் லிஸ்ட்ல வந்து எத்தனை ஸ்கூல் தான் சார் அப்ளை பண்ணணும், எத்தனை ஸ்கூல் ஒரு ஆளுக்கு அப்ளை பண்ணலாம், எத்தனை ஸ்கூல் அப்ளை பண்ணக்கூடாது. ஓகேவா, பட் அதை தான் நான் இப்ப சொல்ல போறேன். சரிங்களா, ஒரு அப்ளிகேஷன் நம்ம போடுறோம் அப்படின்னா இப்ப நான் சொன்னேன்ல மேப்ல வந்து நம்ம செலக்ட் பண்றோம்னா இப்ப திருக்கோயிலூர் நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்னா அந்த திருக்கோயில எத்தனை ஸ்கூல் இருக்கோ சிபிஎஸ் ஸ்கூல் இல்லாம அவர்ட்டி அப்ளை பண்ற ஸ்கூல் எத்தனை ஸ்கூலோ அது எல்லாம் ஷோ ஆகுது. இப்ப எனக்கு ஒரு 5 ஸ்கூல் ஷோ ஆகுதுன்னா அந்த 5 ஸ்கூலும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா, என்ன சார் சொல்றீங்கன்னா கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். நீங்க 5 ஸ்கூலுக்குமே அப்ளை பண்ணலாம். 5 ஸ்கூல்லையும் போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்க போய் ஒரு இதுக்கும் ஸ்கூல்லையும் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த ஸ்கூல் நம்மளுக்கு எலிஜிபிள் இருக்கோ அந்த ஸ்கூல்ல வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, சரிங்க சார். இது எனக்கு பாத்தீங்கன்னா நான் இப்போ ஒரு வேற ஊர்ல அப்ளை பண்றேன் சார். பட் அந்த ஊர்ல எனக்கு ஒரே ஒரு ஸ்கூல் தான் இருக்கு. ஓகேவா, அந்த ஸ்கூல் நான் போட்டுட்டேன். பட்
வேற அது பக்கத்துல இன்னொரு ஊர்ல இருக்கு, அங்க ஒரு 2 ஸ்கூல் இருக்கு சார், அதையும் நான் சேர்த்து போடணும் அப்படின்னா நீங்க போடுற அப்ளிகேஷன்ல நீங்க கொடுக்குறீங்க பத்தி மேப்ல அந்த லொகேஷனுக்கு அந்த ஒரு ஸ்கூல் தான் காட்டுதுன்னா அந்த ஒரு ஸ்கூல் தான் போட முடியும். ஓகேவா? அந்த ஸ்கூல் நீங்க சப்மிட் பண்ணி அது ஒரு அப்ளிகேஷனு, திரும்ப வேற போன் நம்பர் கொடுத்து இன்னொரு அப்ளிகேஷன் நீங்க நியூவா கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு ஊர்ல சொன்னீங்களா 2 இது, அந்த ஸ்கூல்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். என்ன சார் சொல்றீங்கன்னா கண்டிப்பா ஆமா. ஏன்னா இப்ப நம்ம கொடுத்துருக்க லொகேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்கூல் தான் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு ஸ்கூலுக்கு மட்டும் நீங்க அப்ளை பண்ண முடியும். பட் அந்த அப்ளிகேஷன் அதோட சரி. ஓகேவா? பட் நிறைய அப்ளிகேஷன் போடலாமா? போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நம்ம சொல்றோம் பாருங்க, இப்ப அந்த நீங்க கொடுக்குற லொகேஷன்ல உங்களுக்கு ஒரு ஸ்கூல் இருக்கா, அந்த ஒரு ஸ்கூல் மட்டும் போடுங்க. எனக்கு இன்னும் 2 ஸ்கூல் போடணும் சார், அது பக்கத்து லொகேஷன்ல இருக்கு அப்படின்னா அந்த பக்கத்து லொகேஷனுக்கு வேற ஒரு அப்ளிகேஷன் நம்பர் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த நம்பர் வந்து ஏத்துக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால வேற நீங்க மொபைல் நம்பர் கொடுத்து நீ இன்னொரு அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணி அதுல வந்து அந்த 2 ஸ்கூல் மட்டும் காமிக்கிற மாதிரி வந்து நீங்க அப்ளிகேஷன் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? அதனால மேக்ஸிமம் இத்தனை ஸ்கூல் தான் போடுன்ற கால்குலேஷன் கிடையாது. உங்க லொகேஷன் பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல நீங்க போடலாம். எப்படியா இருந்தாலும் மொத்தம் மேக்ஸிமம் ஒரு 5 ஸ்கூலுக்கு மேல இருக்காது. ஓகேவா? மோஸ்டா நான் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா அதனால 5 ஸ்கூல் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த லொகேஷனை தாண்டி போடணும் அப்படின்னா நீங்க இன்னொரு புதுசா அப்ளிகேஷன் தான் போடணும். அந்த லொகேஷன் உள்ள இருக்க ஸ்கூல் எத்தனை ஸ்கூல் இருந்தாலுமே நீங்க அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்டா இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த டவுட் நான் வந்து கண்டிப்பா கிளியர் பண்றேன். ஓகேவா? இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? ஆர்டி தேவைப்படுறவங்க கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. அது நம்மளுக்கு ஒரு மிடில் கிளாஸ்க்கான ஒரு யூஸ்ஃபுல்லான இதுதான். ஓகேவா? பட் இதனால எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நீங்க கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, பை.